ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதர்வா நடிப்புல வெளியான இதய முரளி படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு ஃபிளைட்ல வராரு. ஹீரோ கூடவே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அங்கதான் ஃபகத் ஃபாசில சந்திக்கிறாங்க. அப்போ ஃபகத் ஃபாசில்கிட்ட தன்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரியா ஒரு ஃபிளாஷ்பேக்கா சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு பொண்ணை ஒன்று லவ் பண்றாரு. அவங்க தான் பிரீத்தி முகுந்தன். அவங்கள எங்க பார்த்தாலும் சுத்துறது, பின்னாடியே போறது, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. அங்க பிரீத்தி முகுந்தனும் நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் விட்டு விலகிடுறாப்புல. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருது. முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு உடம்பா சரியானதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கறாரு. அங்க வந்து அடுத்த ஹீரோயின் வராங்க. அவங்க தான் கைடு லோகர். இப்போ கைடு லோகர் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் பழைய காதலியான பிரீத்தி முகுந்தனும் ஒரு கட்டத்துக்கு மேல சந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஓகே ஆனாங்க, யாரை ஃபைனலா கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கறதான் படத்தோட ஃபுல் ஸ்டோரியே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபன்னாவும் கொண்டு போயிருப்பாங்க, நல்ல ரொமான்டிக்காவும் கொண்டு போயிருப்பாங்க. படம் ஃபுல்லாவே பெரிய பெரிய லொகேஷன் எல்லாம் வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அது மாதிரி பகத் வாசில வச்சு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. மறக்காம தியேட்டர்ல பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பை பாய், சி யூ.